சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதில் நாங்கள் எல்லாம் பெருமை கொள்கிறோம். வருடம் வருடம் நான் ஐயாவிற்கு வந்து மரியாதை செலுத்துவது வழக்கம். நான் ஆளுநராக இருக்கும் பொழுது கூட வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறேன். ஏனென்றால் கட்சிக்கு அப்பாற்பட்டு என் மீதும் எங்கள் மீதும் தனிப்பட்ட அக்கறை கொண்டவர் என்ற வகையில் அவருக்கு நான் எனது மரியாதையை செலுத்தி வருகிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் அவரது நல்ல நடவடிக்கைகளுக்கு என்றுமே நாங்கள் மரியாதை கொடுத்திருக்கிறோம். இன்று மரியாதைக்குரிய ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறு. ஏனென்றால் அவர் விளையாட்டில் இன்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு ஒலிம்பிக்கில் பல மெடல்களை நாம் வாங்குகிறோம். அதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது, விளையாட்டை ஊக்கப்படுத்தியது மரியாதைக்குரிய ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். அதே போல ஒரு எளிமையாக ஒரு பத்திரிகை எப்படி கொண்டு வர முடியும், எளிமையாக ஒரு ஊடகத்தை எப்படி கொண்டு வர முடியும், இதற்கெல்லாம் மேல் எளிமையாக ஒருவரிடம் எப்படி பழக முடியும் என்பதையும் எடுத்துக்காட்டாக விளங்கியவர். ஆக ஊடகத்துறையாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், ஆன்மீகத்துறையாக இருக்கட்டும், அவரின் பங்கு முற்றிலுமாக இருந்திருக்கிறது. ஆக தமிழக வரலாறை எழுதும் போது ஆன்மீகத்துறையாக இருந்தாலும், விளையாட்டுத்துறையாக இருந்தாலும், குறிப்பாக பத்திரிகை துறையாக இருந்தாலும், ஊடகத்துறையாக இருந்தாலும் அவரது பங்கை விடுத்து தமிழக வரலாறை எழுத முடியாது என்பது எனது கருத்து.